பிரியமான 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறிகிற எங்கிட்ட நான் கிறிஸ்தவன் இருந்தால் மாத்திரம் போதாது, என்கிட்ட இயேசுவின் நாமம் காணப்பட்டால் மாத்திரம் போதாது. பிரியமான என்னுடைய நடை உடை பாவனை செய்கையில் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான என்ன வாசனை? அடுத்த வசனம் வாசியுங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் மல்லிகைப்பூ வாசனை போட்டிருக்காங்க, இல்லை கம்ம கம்ம மல்லிகைப்பூ வாசனை இருக்குது. ஒருத்தருக்கு இந்த மல்லிகைப்பூ வாசனை அப்படியே ரிஃப்ரெஷிங்காக, ஒரு அரோமேட்டிக்காக அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொருத்தருக்கு அதே மல்லிகைப்பூ வாசனை அப்படியே தலைவலியை கொடுக்குது. ஒரே வாசனை தான், ஒருத்தருக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ஒருத்தருக்கு தலைவலியை கொடுக்குது. அதே போல் எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறோம். கெட்டு போகிறவனுக்கு அது மரணத்துக்கு எதுவாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்குது. நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறதுனாலேயே ஒருத்தன் என்னை அடிக்க நினைக்கலாம், நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறதுனாலேயே ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ள நினைக்கலாம். நான் கிறிஸ்தவங்கிறதுனாலேயே ஒருத்தன் என்னை பகைக்கலாம், நான் கிறிஸ்தவன் என்பதனாலேயே ஒருவனை நேசிக்கலாம். அது ரெண்டும் அவங்கள பொறுத்தது. ஆனால் நான் அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிறேன். என்னில் அவர் அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.